வணக்கம் தமிழாம். நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழக segmentல தொடர்ந்து கணித இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. ஸோ டிஎன்பிஎஸ்சில அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படுவதில் இந்த கணித இலவச பயிற்சி கிட்ட நீங்க டே 15ல வந்தாச்சு. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 11/5/2019 அன்று நடந்த சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தேர்வு கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் கஷ்டமா இருக்கும் அதில் ஈஸியாக உங்களுக்கு சொல்லுங்க ரெடியா இருக்கும். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணீங்க. தேர்வு நோக்கில் உங்களுக்கான வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12 ஜனவரி 2004க்கும் 7 மார்ச் 2004க்கும் இடையில் உள்ள நாட்களை காண்க. ஓகேவா? ஸோ வருஷம் இங்க சேம் தான் 2004. 2004ல அவங்க என்ன சொல்றாங்க, இடைப்பட்ட நாட்கள் தான் கேட்கிறாங்க. இடையில் உள்ள நாட்கள். அப்ப இடையில் உள்ள நாட்கள் அப்படின்னா ஸோ 12 ஜனவரி எடுக்க மாட்டேன், மார்ச் 7 எடுக்க மாட்டேன். இந்த ரெண்டுக்குமே நடுவில் உள்ள நாட்கள் மட்டும் நம்ம எடுப்போம். ஓகேவா? அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேங்களா? ஸோ பொதுவாக என்ன பண்ணேன், ஜனவரி டு மார்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்றோம், இங்க ஜனவரி 12 கொடுத்ததுனால ஓகேவா, எனக்கு ஜனவரியில் மொத்தத்து நாள் 31 நாள். ஜனவரியில் 31 நாள். அப்ப அந்த 12 நாள் எடுத்துக்க மாட்டேன்ல, முதல் நடந்த 12 நாள் கழிச்சிடலாமா? அப்ப 31ல 12 நாள் போச்சு எவ்வளவு வரும், 19 நாள். பிளஸ் பிப்ரவரியில் எத்தனை நாள் வரும் பார்க்கணும். ஓகே, பிப்ரவரி வரும் மட்டும் என்ன பண்ணோம், அந்த ஆண்டுகளை கவனிப்போம். அந்த ஆண்டு லீப் இயர் அப்படின்னா 29 நாள் போடலாம், சாதாரண வருஷம்னா 28 நாள் போடலாம். ஓகே, அப்ப 2004ங்கிறது லீப் இயரா இல்லைன்னு கேட்டா லீப் இயர். ஏன் சொல்றோம்னா ஸோ 4ஆல டிவைட் ஆச்சுனது லீப் இயர். ஓகே, 2004 என்ன ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா அது லீப் இயர். அப்ப எவ்வளவு வரும், 29 நாள். பிளஸ் அடுத்து மார்ச் 7ன்னு சொல்றாங்களா, அப்ப என்ன பண்ணும், எனக்கு மார்ச் 7 வந்து தேவையில்லை. அப்ப மார்ச் எதாவது வரும், 6ஆம் தேதி வரை எடுத்துக்குவேன். அப்ப 6. அப்ப 19, 29, 6 கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும், 19, 29. அப்ப கூட்டினா வரும் 39, 48. இங்க ஒரு 6 எவ்வளவு வருது, 54 நாள் வரும். ஆன்சர் அது 54 நாட்கள். ஓகே, இப்ப இடைப்பட்ட நாட்கள் கேட்டனால இந்த 12 ஜனவரி வரைக்கும் எடுக்க மாட்டேன், இந்த மார்ச் 7ஆம் தேதி எடுக்க மாட்டேன். மார்ச் 7ஆம் தேதி முன்னாடி 6 நாட்கள் நடந்திருக்கும், ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் 19 நாட்களுக்கும், பிப்ரவரி 29 நாளுக்கும் மொத்தம் 54 நாட்கள் இடையில் இருக்கும். ஓகேங்களா? இதே மொத்த நாட்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் 12 ஜனவரி எடுப்பேன், 7 மார்ச் எடுப்பேன். ஓகே, 2 நாள் கூட வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, x plus y equal to 10 மற்றும் xy equal to 5 எனில் x by y plus y by x இன் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? சோ அப்ப கண்டுபிடிக்கலாம் x by y plus y by x. இப்போ என்ன பண்ணலாம், சோ இது ரெண்டுமே பின்னம் தானே, பின்னங்களை கூட்ட சொல்றாங்க. எப்படி பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப x x இருக்குன்னா x ஸ்கொயர், அடுத்து y y இருக்குன்னா y ஸ்கொயர், கீழ உள்ளது இருக்குன்னா xy. இப்போ எப்படி ஆன்சர் பண்றது, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் xy. எனக்கு xy மதிப்பு கொடுத்துறாங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். ஆனா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கொடுக்கல. எப்படி ஆன்சர் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சிம்பிளா மெத்தட் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, x பிளஸ் y ஹோல் ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா அது x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2xy. இப்போ நமக்கு தேவையானது இந்த x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான் தேவை. அப்ப இந்த பிளஸ் 2x என்ன ஆகும், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்ப என்ன ஆகும், மைனஸ் 2xy மாறும். அப்ப x plus y whole square minus 2xy is equal to x square plus y square. அப்ப எனக்கு இதுக்கான மதிப்பு தான் என்னது, இதை நான் அப்ளை பண்ணலாமா? இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப x plus y whole square minus 2xy divided by xy. இப்போ ஒவ்வொன்றுமே நம்பர் நீங்க அப்ளை பண்ணுங்க. x plus y மதிப்பு எவ்வளோ, 10. அப்ப 10 ஸ்கொயர் மைனஸ் 2, xy மதிப்பு எவ்வளோ 5 வகுத்தல் xy மதிப்பு எவ்வளோ 5. அப்ப எவ்வளவு வரும், 10 ஸ்கொயர் எவ்வளோ 100 மைனஸ் 2 10 வகுத்தல் 5. அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 100ல 10 போச்சுன்னா 90 வகுத்தல் 5. அப்ப 90 5 அடிச்சு எவ்வளவு வரும், 18. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஆன்சர் எவ்வளவு வருது, 18 வரும். சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 31 பிளஸ் 33 பிளஸ் அப் டு 53 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க. ஓகேவா? கூட்டுத்தொடரின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Sn equal to n by 2a plus l. n by 2a plus l. அப்ப ஏங்கிறது முதல் நம்பர், எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். ஓகேவா?
முதல் நம்பர் ஏ, லாஸ்ட் நம்பர் எல். ஓகேவா? எஸ்என்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அப்ப எண்ணுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? எண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை. ஓகேவா? இப்போ 31 இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, அதான் போயிட்டு இருக்கும் 53 வரைக்கும் போகணும். ஓகே. அப்ப மொத்தம் எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கணும்? ஓகேவா? எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்ப எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? கூட்டுத்தொடர்ல எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் சொல்லுவாங்க. எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். அதாவது லாஸ்ட் வந்து முதல் நம்பர் கழிக்கணும். கழிச்சுட்டு அதோட வித்தியாசத்தால வகுத்துட்டு அதோட ஒன்றை கூட்டணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப 53 வந்து 31 கழிங்க. எவ்வளவு வரும்? 22. 53 31 போச்சாலோ 22 வகுத்தல் வித்தியாசம் எவ்வளோ? வித்தியாசம் என்ன ஒண்ணும் இல்ல, எவ்வளவு கூட்டிட்டே போதோ அது எனக்கு வித்தியாசம். ஓகேவா? எவ்வளவு கூடுது? 31 2 தானே கூடுது. அப்ப வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 2 பிளஸ் 1. அப்ப என்ன ஆகும்? 2 இங்க அடிச்சா 11, 11 கூட்டினா 12. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12. அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? அப்ப என் மதிப்பு இருக்கு, ஏ மதிப்பு இருக்கு, எல் மதிப்பு இருக்கு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? என்னோட மதிப்பு 12 வகுத்தல் 2, ஏவோட மதிப்பு 31, எல்லோட மதிப்பு 53. ஓகே. இப்ப எவ்வளவு ஆகும்? இங்க அடிக்கலாமா? 1 2 இங்க அடிச்சா 6 இன்ட்டு 31 53 கூட்டினா எவ்வளவு வரும்? 84. ஓகே. அப்ப 84 இன்ட்டு 6 எவ்வளவு வரும்? ஓகேவா? 80 6 480, 4 6 24. அப்ப 504. ஓகே. 480 24 கூட்டம் வரும் 504. அப்ப எனக்கு கூடுதல் எவ்வளவு வரும்? 504 வரும். நெக்ஸ்ட், ஒரு புள்ளி விவரத்தில் 20 மதிப்புகளின் கூட்டு சராசரி 20, அவை சரிபார்க்கும் போது 43 என்ற மதிப்பு தவறுதலாக 53 என்று எழுதப்பட்டது தெரிய வந்தது. அவ்விவரத்தின் சரியான கூட்டு சராசரி காண்கன்னு சொல்லலாம். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி பிழை திருத்தம் பேஸ் பண்ணி கூட்டு சராசரி கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சரியான சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த சராசரி அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. கொஸ்டின் உள்ள சராசரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஓகேவா, பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம், வித்தியாசம் வகுத்தல் எண்ணிக்கை. சோ வித்தியாசம் எந்த நம்பருக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா சரியான மதிப்புக்கும் தவறான மதிப்புல வித்தியாசம். ஓகேவா? சரியான மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 43. அந்த 43 பதிலாக என்ன பண்ணிட்டா 53 எடுத்து ஆன்சர் பண்ணிட்டான். ஓகே. அப்ப 53 என்னது? தவறானது. ஓகேவா? இப்ப இந்த இரண்டு நம்பருக்கான வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல எது சார் நான் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சரியான மதிப்பு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணணும், கம்மியா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், அதிகமா இருந்தா பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப ரெண்டு நம்பருமே கம்பேர் பண்ணுங்க. சரியான மதிப்பு எனக்கு எப்படி இருக்கு? குறைவாக தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். ஓகேவா? இப்ப சராசரி எனக்கு எவ்வளவு இருக்கு? கொஸ்டின்ல 40 இருக்கா? அப்ப 40 எனக்கு சராசரி, அது சரியான மதிப்பு வந்து கம்மியா இருக்கனால என்ன பண்றேன்? மைனஸ், ரெண்டு நம்பர்கள் வித்தியாசம் எவ்வளோ? 10 வகுத்தல் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 20 மதிப்புகள் இருக்கலாம். அப்ப எண்ணிக்கை எவ்வளோ? 20. இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அப்ப எவ்வளவு வருது? 1/2. 1/2 தான் சொல்லலாம், 0.5 சொல்லிக்கலாம். அப்ப 40 மைனஸ் 0.5. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 39.5. ஓகேவா? இதை மட்டும் நல்லா யோசிச்சுங்க. ஓகேவா? சரியான மதிப்பு தவறான மதிப்பு ரெண்டு நம்பர் தான் நீ கம்பேர் பண்ணும். அதுல சரியான மதிப்பு குறைவா இருந்தா மைனஸ் பண்ணுங்க, அதிகமா இருந்தா பிளஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆன்சர் அது 39.5, ஆப்ஷன் ஏ. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு தொடர் வரிசையின் எண்ணாம் உறுப்பு an n plus 2 by 2n plus 3 எனில் a9 காண்கன்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். an எவ்வளோ? n plus 2 2n plus 3. ஓகே. இப்ப a9 சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? n பதிலா 9 போடணும். அப்ப 9 plus 2 2 பிராக்கெட் 9 plus 3 எவ்வளவு வரும்? மேல கூட்டினா 11, கீழே என்னாகும்? பெருக்குனா 18, 3 கூட்டினா 21. அப்ப ஆன்சர் வருது 11/21. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், வகைப்படுத்தப்படாத புள்ளி விவரங்களை பகுத்து பட்டியலிடும் போது கிடைக்கும் நிகழ்வெண் பரவலை வரைபடம் மூலம் டேஷ் என்றவாறு குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஒரு தியரி கொஸ்டின் நல்லா ஞாபகம். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிகழ்வெண் செவ்வகம் சொல்லுவாங்க. ஓகேவா? மித்த எதுவுமே உங்க ஆன்சர் என்ன வரும்? நிகழ்வெண் செவ்வகம். வகைப்படுத்தப்படாத புள்ளி விவரங்களை பகுத்து பட்டியலிடும் போது கிடைக்கும் நிகழ்வெண் பரவல், நிகழ்வெண் பரவல நிகழ்வெண் செவ்வகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்,
ஒரு கூம்பின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8.4 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு ஒரு கோளமாக வார்க்கப்பட்டால் கோளத்தின் ஆரம் எனக்கு என்னவா இருக்கு? ஓகே, ஆக்சுவலா என்ன பண்றேன்னா ஒரு கூம்பு ஒரு அளவு இருக்கு, கூம்பு வச்சு என்ன பண்றாங்க, அதை உருக்கி கோலமா மாத்துறாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும், நம்ம கூம்பை ஃபுல்லா உருக்கிட்டு மொத்தமா என்ன பண்ண கோலமா மாத்து. அப்ப எனக்கு என்ன ஆகும், இப்போ கூம்பின் கனளவும் கோலத்தின் கனலும் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா கூம்பை வச்சுதான் கோலமா உருவாக்குறேன். அப்ப ரெண்டுமே எனக்கு எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப கூம்பின் கனளவு சமம் கோலத்தின் கனளவு. இப்ப ரெண்டுக்குமே என்ன பண்ண போறேன்னா ஃபார்முலா எழுத போறேன். கூம்பின் கனளவு ஃபார்முலா 1/3 by r squared h. கோலத்தின் என்னது 4/3 by r cube. ஓகே, பாருங்க இப்ப நம்பர் அப்ளை பண்ணிடலாமா? அப்ப 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இங்க கூம்போட கன அளவு இருக்கா, அப்ப அதுல ஆரம் மதிப்பு கொடுத்தா கூம்போட ஆரம் எவ்வளோ 2.1. அப்ப ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணும் 2.1 2 முறை எழுதணும். இன்ட்டு h உயர மதிப்பு எவ்வளோ 8.4 சம இங்கு 4/3 22/7. இங்க ஆரம் மதிப்பு எனக்கு தெரியாது, அப்படியே ஆர் கியூப்னு வச்சுக்கேன். ஓகேவா? ஏன்னா கூம்புக்கு மட்டும்தான் ஆரம் உயரம் கொடுத்தாங்க, கோலத்துக்கு ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க 22/7, இங்க 22/7. ஏன்னா சமம் அப்படின்னா மேல மேல அடிப்போம், கீழே கீழே அடிப்போம். ஓகேவா? இப்ப மேல 22, இங்க 22 கேன்சல், 7 கேன்சல், 7 கேன்சல். ஓகே, அதே மாதிரி இங்க கீழே 3, இங்க கீழே 3 அடிச்சாச்சு. அடுத்து ஒரு நாங்க நாங்க இங்க அடிச்சா 2 8, ஒரு நாங்க 4. ஓகேவா? அப்ப நீங்க என்ன இருக்கு பாத்தீங்க, இந்த சைடு ஆர் கியூப் இருக்கு. அப்ப ஆர் கியூப் என்ன வருது 2.1 எத்தனை முறை இருக்கு, 1 2 3 முறை இருக்கா? அப்ப 2.1 கியூப். ஓகேவா? அப்ப ஆர் கியூப் தான் 2.1 கியூப். அப்படின்னா அப்ப ஆரம் மதிப்பு என்ன வரும் 2.1. அவ்வளவுதான். சிம்பிளாவே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேளையை 6 பெண்கள் 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? ஸோ கொஸ்டின் ஃபுல்லாவே இங்க ஓகேவா? 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள். ஓகே, இந்த மாதிரி அல்லது பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, இங்க யாரா இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பையன்கள் இருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் என்னது, 4 ஆண்கள் 6 பையன்கள் 20 நாள்ல முடிக்கிறாங்க. இதான கொஸ்டின். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அங்க மேல கொடுத்த 3 நம்பர் நான் கன்ஃபியூஸா அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 6 ஆண்கள் 11 பையன்கள் எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பேன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த மேல 3 நம்பர் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4 × 6 × 20 வகுத்தல். அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆண்கள் பையன் இந்த 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பெருக்குங்க. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட்டுங்க. ஓகே, இங்க எவ்வளவு வரும், 4 11 44, இங்க 6 6 36. அப்ப இந்த 36 44 கூட்டுங்க. ஓகே, என்ன பண்ணணும், கிராஸா பெருக்கணும், வர மதிப்புகளை கூட்டுறோம். ஓகேவா? 6 6 36, 4 11 44, ரெண்டை கூட்டணி எவ்வளவு வரும் 80. அதை கீழே போடுங்க. இப்ப அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப அடிங்க, 1 20 20, 4 20 80, ஒரு நாங்க நான்கு, ஒரு நாங்க நான்கு. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 6 நாட்கள் வரும். அவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், மதிப்பு காண்க. 256 அடுக்கு 0.16 இன்ட்டு 16 அடுக்கு 0.18. இதன் மதிப்பு எனக்கு என்ன வைக்கணும்? ஓகே, எப்பயுமே அடுக்குகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழு நம்பர் எனக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணுவோம், பிளஸ் மாத்தி எடுத்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த 256 இப்ப என்ன பண்ணலாம், நம்ம மாத்தலாம். எப்படி மாத்த போறேன்னு பாத்தீங்கன்னா 4 அடுக்கு 4 எழுதணும். ஏன்னா 4 கியூப் அப்படின்னா 64. அப்ப 4 அடுக்கு 4 எவ்வளவு வரும் 256 வரும். அப்ப 4 அடுக்கு 4 0.16 இன்ட்டு 16 எப்படி எழுதுனா 4 ஸ்கொயர். அப்ப 4 ஸ்கொயர் 0.18. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், 2 அடுக்குகள் இருந்தா நம்ம பெருக்குவோம். ஓகேவா? அப்ப 4, அப்ப 2 அடுக்கு 4யும் 0.16 வரும் 0.64 வரும். இன்ட்டு 4, இங்க 2 அடுக்கு இங்க பெருக்கினால் வரும் 0.36 வரும். அப்ப அடிமான சமம்னா அடுக்குகளை கூட்டலாம். இடையில பெருக்க வந்துருக்குல்ல, அடிமான சமம்னா அடுக்க கூட்ட அப்ப என்ன வரும் 4 அடுக்கு 1 வரும். அப்ப 4 அடுக்கு 1க்கு என்ன ஆன்சர் வரும், 4 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்,
ரூபாய் 9,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, 2 ஆண்டுகள் கொடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அப்ப அசல் மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ 9,000, வட்டி வீதம் எவ்வளோ 10%. அப்ப 2 முறை எழுதிக்கிறேன். அப்ப 100 ஸ்கொயர்னா 2 முறை எழுதிக்கிறேன். இப்ப அடிக்கலாமா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ. அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ 90 ரூபாய். அப்ப வித்தியாசம் எவ்வளவு கிடைக்கும் 90 ரூபாய் கிடைக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் A is to B 4:6 எனவும் B is to C 18:5 எனவும் இருப்பின் A is to B is to C எனக்கு என்ன கேட்கலாம். ஓகேவா? அப்ப 4:6 18:5. ஓகே, அப்ப A is to B is to C கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேர பெருக்குனா A கிடைக்கும். என்ன கிடைக்கும்? A கிடைக்கும். அப்ப 4-18 பெருக்கினா எவ்வளவு வரும் 72. அடுத்து நான் இப்படி கிராஸ் பெருக்க என்ன கிடைக்கும் B கிடைக்கும். அப்ப 6-18 எவ்வளவு வரும் 108. அடுத்து இந்த லாஸ்ட் என்ன பெருக்குனா C கிடைக்கும். அப்ப 6-5 30. கான்செப்ட் புரியுங்களா? ஃபர்ஸ்ட் 2 நேர பெருக்குனா A, லாஸ்ட் 2 நேர பெருக்குனா C, கிராஸ் பெருக்குனா B. அவ்வளவுதான். அப்ப 72 108 30. இப்ப இது என்னால சுருக்க முடியுதான்னு பார்க்கும். சுருக்கலாமா? முடியும். எதால சுருக்கலாம்? 6 சுருக்கலாம். அப்ப என்ன வரும் 12 72 18 108 5 30. அப்ப ஆன்சர் வரும் 12 18 5. எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் மதிப்பிடுக 123 இன்ட்டு 999 பிளஸ் 123. ஓகே, இது என்ன பண்ண போறோம்னா இந்த 123 ரெண்டுலயுமே எனக்கு இருக்குல்ல, அப்ப என்ன பண்ண 123 வெளியே எடுக்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 123 999 சரி பிளஸ் 123. ஓகேங்களா? அப்ப இங்க 123 இங்க 123. அப்ப 123 வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது பெருக்கல்ல தானே இருக்கு. அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும் 999 இருக்கும். இங்க 123 வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓர் 123 123 அவ்வளவுதான். ஓகே, 120 பிரிப்பலாம். ஓர் 123 123. அப்ப 123 வெளியே போச்சுன்னா இங்க என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 123 இது ரெண்டுமே கூட்டினா எவ்வளவு வரும் 1000. அப்ப பெருக்கின எவ்வளவு வரும் 123 பின்னாடி வரும் 3 0. ஸோ அவ்வளோ ஆன்சர்ல 1,23,000 எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்ண போறோம் 123 காமனா வெளியே எடுத்துட்டு அப்படின்னா 999 இங்க ஒரு 1 மொத்தம் 1000. அப்ப 123 போட்டு 3 0 பின்னாடி போட்டு ஆன்சர் போதும். அவ்வளவு. நெக்ஸ்ட் இரண்டு வேறுபட்ட கோளங்களின் வலைபரப்புகளின் விகிதம் 9:25 எனில் கன அளவுகளின் விகிதம் என்ன? ரொம்ப சிம்பிள்ப்பா. பரப்பளவு விகிதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர்ல இருக்கும். எதுல இருக்கும்? ஸ்கொயர் நம்பர்ல இருக்கும். கனலோட விகிதம் எனக்கு எதுல இருக்கணும்? கியூப்ல எனக்கு இருக்குன்னு. அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கு 9:25. இதை ஸ்கொயர் நம்பர்ல எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப பரப்போட விகிதம் எனக்கு எப்படி இருக்கு 9:25 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எழுதலாம். ஆனா நான் கனவு என்ன பண்ணுவேன் கியூப்ல தான் எழுதுவேன். அப்ப என்ன வரும் 3 கியூப் 5 கியூப் 3 கியூப் 5 கியூப். இப்ப இதுக்கான ஆன்சர் எவ்வளோ 27:125. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பரப்பு அப்படின்னாலே ஒரு ஸ்கொயர் நம்பர்ல தான் இருக்கும். கன அளவு அப்படின்னா கியூப் நம்பர்ல தான் இருக்கும். அப்ப 9:25 நான் ஸ்கொயரா மாத்திரம் எப்படி இருக்கும் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு வரும். அப்ப கன அளவுனா 3 கியூப் 5 கியூப்னு வரும். அது விரிவு எழுதுனா 27:125 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6. மாணவர்கள் எண்ணிக்கை 30 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னது? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மாணவ மாணவிகள். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது மாணவர்கள். ஓகேவா? மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு 30. அப்ப அதாவது 5 பங்கு தான் 30. 5 பங்கு தான் 30. அப்ப 6 பங்கு எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகேவா? 5 பங்கு 30னா ஒரு பங்கு எனக்கு 6. அப்ப 6 பங்கு எனக்கு எவ்வளவு வரும் 36. ஆன்சர் அவ்வளவுதான். சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு பக்கத்திலும் 32 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 300. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோ வரிகள் பக்கங்கள் இது பேஸ் பண்ணி வந்தாலே சொன்னாங்கன்னா அது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எதிர் விகிதம்னு சொல்லுவாங்க.
அப்ப எதிர் விகிதம் என்ன பாத்தீங்கன்னா ஸோ இது குறைஞ்சுன்னா இன்னொன்னு கூடும், கூடுச்சுன்னா குறையும், அதான் எதிர் விகிதம். ஓகேவா? ஸோ அப்படியே கொஸ்டின் எழுதும். ஓகேவா? 32 வரிகள் அப்படின்னா 300 பக்கம். இதே இது 24 வரினா எத்தனை பக்கம் கேட்கறாங்க, அதான கொஸ்டின். இது வந்து வரி, இங்க உள்ளது பக்கம். 32 வரினா 300. அப்ப 24 வரி என்ன ஆகும், வரிகள் குறையுதா, அப்ப என்ன ஆகும், பக்கத்தோட எண்ணிக்கை எனக்கு கூட போகுது. அப்ப என்ன பண்ணும், எதிர் விகிதம் தானே. எதிர் விகிதம்னா இதை அப்படியே வகுத்துல வச்சுக்கோங்க, பெருக்குங்க. இப்ப அடிச்சுனா 3 24, 4 32, 1 3 3, 100 3 300. அப்ப 4 100 பெருக்கினா வரும் 400. ஸோ அப்ப ஆன்சர் வரும் 400 பக்கங்கள் வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், y ஆனது x அச்சுக்கு தலைகீழ் விகிதத்தில் இருப்பின் ஏதேனும் ஒரு மிகையெண் k greater than 0க்கு xy equal to k என நாம் பெறுகிறோம். இதன் வரைபடம் என்பது எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம். ஜீரோ தியரி கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக அதிபரவளையம். செவ்வக அதிபரவளையம் அப்படின்னு ஓகேங்களா. இது மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டாக அதுக்கான ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வரும், செவ்வக அதிபரவளையம் வரும். ஏன்னா மேக்சிமம் மேக்ஸ்ல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் தான் நம்ம தியரியா இருக்கும், அதை கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட், விடுபட்ட எண் காண்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கல, கொஸ்டின் மார்க் இஸ்ட் 45 சமம் 35 இஸ்ட் 63. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் உள்ள 2 நம்பர் பெருக்கும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கும். அப்போ என்ன வரும், 45 இன்ட்டு 35 சமம் 63 இன்ட்டு கொஸ்டின் மார்க். இப்போ அடிக்கலாமா? இப்போ பாருங்க, 5 35, 9 63, அடுத்து 9 9, 5 45. அப்போ எவ்வளோ வருது, 25. அப்போ கொஸ்டின் மார்க் உள்ளதுக்கு என்ன ஆன்சர் வரும், 25 வரும் ஆன்சர். அவ்வளோதான் ஆன்சர் 25. ஓகே, இது வந்து விகித சமம்னு சொல்லுவாங்க. விகித சமம் அப்படின்னாலே சென்டரோட நம்பர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கணும், ஆன்சர் பண்ண கரெக்டா வரும். நெக்ஸ்ட், 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் எனக்கு எவ்வளவு? ஓகேங்களா? இந்த மாதிரி அடக்க விலை விற்ற விலைக்கு சமம் எண்ணிக்கை பேஸ் பண்ணி கேட்கலாம். இங்க ரூபாயில வராது, எண்ணிக்கை பேஸ் பண்ணி வருது. ஓகேவா? அப்ப எண்ணிக்கை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வாங்கினதுக்கும் விற்றதுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் எத்தனை பொருள் விற்றீங்களோ அந்த பொருளோட எண்ணிக்கை கீழே இன்ட்டு 100. ஓகேவா? அப்ப எனக்கு எவ்வளவு வரும், அதுல வித்தியாசம் வரும், 16 12 வித்தியாசம் எவ்வளோ, 4 வகுத்தல் எத்தனை பொருள் வித்திருக்கேன் நான், 12 புக்கு தான் வைக்கிறேன். அப்ப 12 இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாமா, ஒரு நாங்க 3 நாங்க 12, அப்ப 100/3 அடிச்சல் வரும் 33 3 99, மீதி 1 வகுத்தல் 3. அப்ப ஆன்சர் வருது 33 1/3% லாபம். ஓகேவா? எண்ணிக்கை என்ன ஃபார்முலா, அது வித்தியாசம் பை விற்ற விலை இன்ட்டு 100. இதே ரூபாயில கேட்டிருந்தாங்கன்னா வித்தியாசம் பை அடக்க விலை இன்ட்டு 100 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டுக்குமே வித்தியாசம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை மிகை முழுக்களின் கூடுதல் 1284 எனில் அவற்றின் மிக சிறிய எண் காண்க. ஓகேவா? 4 நம்பர் சொல்றாங்க. அப்ப 4 நம்பர் என்ன வச்சுக்கலாம், 4 டேஸ் போட்டுச்சு, 4 நம்பரும் எனக்கு தெரியாது. ஓகே, அதோட கூடுதல் எண்களோ 1284. ஓகேவா? இப்ப இந்த நம்பர் நான் அடிச்சுனா என்ன பண்ண, சென்டர் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஆனா சென்டர் எனக்கு எந்த நம்பர் வரனால நான் இந்த இடத்த சொல்லுவேன். ஓகே, அதாவது 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு நடுவில் தான் இந்த ஆன்சர் எனக்கு வரும். ஓகேவா? அப்ப 1284 தான் கூடுதலா வகுத்தல் மொத்தத்தை நம்பரு 4 நம்பரா, அப்ப 4 அடி. ஓகே, கூடுதல எண்ணிக்கை நான் வகுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரு நாங்க 4 இங்க அடிச்சா 3 நாங்க 12, 2 நாங்க 8, 1 நாங்க 4. அப்ப எவ்வளவு வருது, 321. ஓகே, அதாவது 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு நடுவுல தான் 321 வரும். ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, இரட்டை எண் சொல்லிருக்காங்களா, அப்ப 321 இரட்டை எண் இல்ல. ஓகேவா? அப்ப 320 இரட்டை எண், 322 இரட்டை. ஓகேவா? அப்ப முன்னாடி போகும்போது என்ன பண்ணலாம், 320, பின்னாடி பண்ணும்போது 322. ஓகே, அப்ப 2 நம்பர் நடுவில் தான் 321 வரும், கரெக்ட் தானே. இங்கிட்டு ஒண்ணு குறைப்பேன், இங்கிட்டு ஒண்ணு கூட்டுவேன், அப்ப ரெண்டுமே இரட்டைப்படை நம்பரா மாறிச்சு. ஓகே, அப்ப 320க்கு முன்னாடி நம்ம இரட்டைப்படை நம்பர் என்னது, 318. 320 அடுத்த ஒரு இரட்டைப்படை நம்பர் என்னது, 324. அவ்வளவு. அப்ப 318, 320, 322, 324. இது மூணுமே 4 நம்பர் என்னது, இரட்டைப்படை நம்பர் தான். எனக்கு கொஸ்டினை கேட்டாங்க மிக சிறிய என்னதான் கேட்டா, அப்ப மிக சிறிய என்னது 318. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே
கூடுதல் வகுத்தல் எண்ணிக்கை அடிச்சீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் சென்டரா உள்ள ஒரு நம்பர். ஓகே, இரட்டைப்படை நம்பர் வந்தனாலதான் எனக்கு நடுவில் வந்து பார்த்தா 321 வந்துச்சு. அப்போ 321ங்கிறது எனக்கு இரட்டைப்படை நம்பர் இல்லை. அப்போ முன்னாடி என்ன வரும் 320, அப்போ என்ன வரும் 322. இன்னொன்று ஒன்று கழிச்சா இரட்டைப்படை நம்பராக, ஒன்று கூட்டினா இரட்டைப்படை நம்பராக மாறும். அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 5 பிளஸ் 11 பிளஸ் 17 பிளஸ் அப் டு 95 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க. சரி, திரும்ப ஒரு கூடுதல் கொஸ்டின். ஃபார்முலா அது Sn = n/2 n/2 a plus l. a என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a, லாஸ்ட் நம்பர் தான் l. அப்ப என்னங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை. அப்ப என்ன பண்ணும், எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா l - a / d + 1. ஓகேவா? அப்ப எல்னா லாஸ்ட் நம்பரா, அப்ப லாஸ்ட் முதல் நம்பர் கழிங்க. லாஸ்ட் முதல் நம்பர் கழிச்சல் வரும் 90 வகுத்தல் வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டிட்ட போதோ அது வித்தியாசம். எவ்வளவு கூடுது 5ல இருந்து 6 கூட்டினா 11, 11 6 கூட்டினா 17. ஓகே, வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 6 + 1. அப்ப எவ்வளவு வரும் 6ங்க 90 வரும் 15 + 1. அப்ப எவ்வளவு வருது 16. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 16 அப்ளை பண்ணும். அப்ப என்னோட மதிப்பு 16 வகுத்தல் 2. ஏவோட மதிப்பு எவ்வளோ 5, ஏழோட மதிப்பு எவ்வளோ 95. இப்ப அடிங்க, ஓ 2 2 அடிச்சா 8 2 16 இன்ட்டு 2 கூட்டினா 100. அப்ப 8 100 வகுக்கணும் வரும் 800. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ முன்னாடி பார்த்த அதே கூடுதல் கொஸ்டின் தான் இப்போ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1/1 + √2 + 1/√2 + √3 + 1/√3 + √4 + up to +1/√99 + √100 இதோட மதிப்பு என்ன கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன பண்ண போறேன்னா இந்த லாஸ்ட் நம்பர் அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணணும். எவ்வளவு இருக்கு √100. அடுத்து முதல் நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஓகேவா? முதல் நம்பர் ஆல்ரெடி ஒண்ணுங்கிறது என்னது √1 வச்சுக்கோங்க. ஏன்னா அனைத்துமே ரூட்ல தானே, அப்ப இதே √1 வச்சுக்கலாம். √1 ரெண்டுமே என்ன பண்ணும் கழிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப √100 வெளியே எடுத்தா வரும் 10. இது எவ்வளவு வரும் 1. ஆல்ரெடி 1ன்னா 1 அப்படியோட வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப 10 - 1 எவ்வளவு வரும் 9. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட் நம்பர் எடுக்கிறோம், முதல் நம்பர் எடுக்கிறோம், ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் பண்றோம். இங்க நடுவுல பிளஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, கீழே உள்ள என்ன பண்றோம் பிளஸ் வந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணுவீங்க, மைனஸ் வந்தா பிளஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆன்சர் வரும் 9. கொஸ்டின்ஸ் போறீங்களா? ஸோ கடைசி நம்பர் எழுதுறோம், ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுறோம், இதை வந்து வெளியெடுத்த எவ்வளோ 10. இப்போ -1 எவ்வளோ வரும் 9, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இரு எண்களின் பெருக்குத்தொகை 5, அவற்றில் ஒரு எண் 3/2 எனில் இரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் பண்ண எவ்வளவா 5, அதுல ஒரு எண்ணானது 3/2. அப்ப ஏக்கு என்ன பண்ணலாம் 3/2 கொடுத்துக்கலாம். b = 5. ஓகே, நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் மற்றும் எண் கண்டுபிடிப்போம் b. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 2 மேல போயிரும் 3 கீழே போயிருமா, அப்ப என்ன ஆகும் 10/3. அப்ப இன்னொரு நம்பர் என்னது 10/3, ஒரு நம்பர் என்னது 3/2. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இரு எண்களும் கூடுதல் கேட்டாங்க. ஓகேவா? அப்ப a உடைய மதிப்பு நான் 3/2 அப்ளை பண்ணேன், b உடைய மதிப்பு நான் கண்டுபிடிச்சேன் எவ்வளவு 10/3. எனக்கு கொஸ்டின் கேட்டா அந்த ரெண்டு நம்பரும் கூடுதல், அப்ப a + b தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 3/2 + 10/3. இப்ப என்ன பண்ணலாம் பெருக்கலாமா, 9 + 20 இங்க 6. அப்ப எவ்வளவு வருது 29/6. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும் 4 6 24, மீதி 5/6. ஆன்சர் 4 5/6. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 4598 95% யாது அப்படின்னு கொஸ்டின். ஆக்சுவலா கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா வேற. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 95% எனக்கு எவ்வளவுன்னா 4598. அப்ப அந்த எண் எனக்கு என்னது 100% என்ன வரும் கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஏன் 4598 95% அப்படின்னா எனக்கு 4598 கம்மியா தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஆனா இங்க அந்த மாதிரி ஆப்ஷனே எனக்கு இல்லை. அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கும்னா ஒரு எண்ணுல 95% தான் 4598. அப்ப அந்த எண் யாதுன்னு கேட்கும். ஓகேவா? ஒரு எண்ணின் 95% என்பது 4598 எனில் அந்த எண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கணும். அப்பதான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம் 95% 4598 100% எனக்கு எவ்வளவு வரும் பார்க்க போறேன். அப்ப என்ன பண்ணும் சதவீதம் பொறுத்தளவுக்கு எப்படிதான் இருக்கும்
நேர் விகிதத்தில் தான் இருக்கும். அப்ப நேர் விகிதம் அப்படின்னு எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இந்த ரெண்டு மதிப்பை தலைகீழ போடும். அப்ப 100/95 இன்ட்டு 4598. இப்ப அடிக்கலாம். 19 அஞ்சா 95, 20 அஞ்சா 100. அடுத்து 10 மட்டும் அடிக்கலாமா? ஒரு 19 19, 2 19 38, மீதி 7, பின்னாடி ஒரு 9. அப்ப 79ல எத்தனை 19 இருக்கும்? 4 19 இருக்கும். ஓகேவா? 4 19 76, மீதி 3, பின்னாடி ஒரு 8. 38 எவ்வளவு இருக்கும்? 2. ஓகேவா? இப்ப பெருக்குங்க. அப்ப 20 242. இப்ப பெருக்கினா எவ்வளவு வரும்? 4840. ஆன்சர் வரும் 4840 எனக்கு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, அப்ப எனக்கு கொஸ்டின் வந்து எனக்கு இந்த பேட்டர்ல கொடுத்தா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். பட் இவங்க கொடுத்த பேட்டர்ன் படி ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 + 14 + 21 + up to 490 என்ற தொடரின் கூடுதல் காண்க. ஓகேவா? இங்க என்ன ஆகுது? 7 கூடியதான போகுது. இது என்னது? கூட்டுத்தொடர் கூடுதல். ஃபார்முலா அது n/2 a + l. ஓகேவா? இந்த ஒரே ஃபார்மட் வச்சு இதோட மூணாவது கொஸ்டின் இந்த ஒரே தேர்வுல கேட்டுக்க பாருங்க. ஓகே, a என்னது? முதல் நம்பர் தான் a, லாஸ்ட் நம்பர் தான் l. ஓகே, அப்ப என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்போம்? n = l - a/d + 1. அப்ப எல்லோட மதிப்பு 490. அப்ப a மதிப்பு ஏலாம். அப்ப கழிச்சு எவ்வளவு வரும்? 483 வகுத்தல் 7 தானே கூடுது. வித்தியாசம் 7 + 1. இப்ப அடிச்சா எவ்வளவு வரும்? 1 7 இங்க அடிச்சா 6 42, மீதி 6 63ல 9 + 1 அப்ப எவ்வளவு வருது? 70. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 70. அப்ப 70 வகுத்தல் 2, a மதிப்பு 7, l மதிப்பு எவ்வளவு? 490. அப்ப இது முன்னாடி அடிச்ச எவ்வளவு வரும்? 35 இன்ட்டு 2 கூட்டல் வரும் 497. இப்ப இது ரெண்டுமே பெருக்கினா உங்களுக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் வரும் 497யும் 35 பெருக்கணும். இப்ப 5ஆல பெருக்கும். 35 3 45 48, மீதி 4 20 24. அடுத்து மூணாவது பெருக்குனா 21, மீதி 2 27 29, மீதி 2 12 14. அப்ப 5 9 13 7 1. ஸோ ஆன்சர் வரும் 17395. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 9/16 கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோலத்தின் ஆரம் என்ன? ஓகே, கன அளவு கொண்ட கோலம். ஓகே, அப்ப கோலத்தின் கன அளவு ஃபார்முலா பார்க்கணும். கோலத்தின் கன அளவு ஃபார்முலா அது 4/3/r3. ஓகே, அப்ப கன அளவு மதிப்பு எனக்கு எவ்வளோ? 9/16 அப்ப இங்க என்ன வரும்? 4/3/r3. ஓகே, பாருங்க, பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எதையுமே அடிக்க முடியாதுல, மேலே மேலே அடிக்க முடியாது, கீழே கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு தேவை r³ தான். அப்ப 3 மேல போயிடும், 4 கீழே வந்துருமா? அப்ப பெருக்கினா எவ்வளவு வரும்? 27. இந்த 4 கீழே போயிடுச்சுன்னா 64 r³. ஓகேவா? அப்ப r³ தான் எனக்கு 27/64. அப்ப ஆர மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 27 கியூபிள் பண்ணா 3, 64 கியூபிள் பண்ணா 4. அப்ப ஆர மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 3/4 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டது நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரீங்க. கண்டிப்பாக வீடியோ போடுன்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும். இடையில ஒரு நாள் வந்து போட முடியாமல் போச்சு. இப்போ கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய தீர்வுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.